தமிழ் ஸ்கில் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட்ல வந்து ஆக்சிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். லைக் ஆக்சிஸ் லைப்ரரி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, தென் ஆக்சிஸ் லைப்ரரி எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், லைக் ஒரு ஏபிஐ ரெக்வஸ்ட் வந்து எப்படிலாம் நம்ம ஹேண்டில் பண்ணலாம், தென் அனுப்பக்கூடிய ரெக்வஸ்ட் எப்படி நம்ம மாடிஃபை பண்ணலாம், தென் அங்கிருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் எப்படி மாடிஃபை பண்ணலாம், தென் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து ஒரு யூஆர்எல் சேம் யூஆர்எல் என்டர் பண்றதுக்கு பதிலாக ரீயூசபிள் யூஆர்எல் எப்படி வைக்கிறது, தென் ஒரு கான்ஃபிகை வந்து எப்படி நம்ம ஈஸியா வந்து ரெக்வஸ்ட் மூலமா மாடிஃபை பண்றது, தென் ஹெட்டர்ல வந்து எப்படி வந்து ஒரு ஆத்தரைசேஷன் டோக்கனை வந்து நம்ம வந்து பாஸ் பண்றது, தென் ஆக்சஸ் இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, லைக் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து ஒரு ஆக்சஸ் ஒரு கான்ஃபிகரேஷன் புதுசு புதுசாக ஆட் பண்றது போல ஒரு காமன் கான்ஃபிகரேஷன் கிரியேட் பண்ணி அது மூலமா எப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த இன்ஸ்டன்ஸை யூஸ் பண்றது, லைக் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், எப்படி அந்த இன்ஸ்டன்ஸை வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணதை பத்தி டீடைலா பார்ப்போம். ஸோ வாங்க ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். ஸோ ஃபார் தட் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். npm init react axis ஓகேங்களா, சாரி தப்பா பண்ணிட்டேன். npm init white ஓகேங்களா, தென் அதுக்கு அடுத்து தான் ப்ராஜெக்ட் நேம் என்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ react axis ஓகேங்களா, தென் framework it was react, தென் javascript variant ஓகேங்களா, தென் cd npmi dependencies இன்ஸ்டால் பண்ணிடலாம். தென் டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் லைக் அந்த ப்ராஜெக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து விஷுவல் கோட் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணி லைக் நம்ம அப்ளிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ரியாக்ட் ஆக்சஸ்க்குள்ள போயாச்சு. தென் இதை விஷுவல் கோட் ஸ்டுடியோவில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். எஸ், விஷுவல் கோட் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணியாச்சு. தென் இப்போ அப்ளிகேஷனை வந்து ரன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ npm ரன் dev ஓகேங்களா. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 517 ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. தென் இப்போ வந்து நம்மளோட சோர்ஸ் இண்டெக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, app.jsx, இதில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ rename return div div then div react axis ஓகேங்களா. ஸோ ரியாக்ட் லோகோ எதுவுமே தேவையில்லை. தென் ரியாக்ட் ஆக்சஸ் யூஐல ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். ரியாக்ட் ஆக்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. தென் இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஆக்சஸ் வந்து நம்ம இதில் வந்து ஏபிஐ வந்து இன்டெகிரேட் பண்றதுக்கு வந்து ஆக்சஸ் லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ அது கமாண்ட் பார்த்தீங்கன்னா npmi access ஓகேங்களா. ஸோ இந்த ஆக்சஸ் வந்து என்பிஎம்ல இருந்து லைக் டிபெண்டன்ஸ் வந்து நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடும் வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக்சஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. தென் இப்போ நம்ம வந்து ஆக்சஸ் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஆக்சஸில் யூஸ் பண்ணி ஒரு கெட் ரெக்வஸ்ட் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு காம்பனண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ காம்பனன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இதில் வந்து கெட்டில் வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஓகேங்களா, அதில் வந்து ஏபி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நான் நேம் வச்சுக்கிட்டேன், ஆர்எஃப்சி கமெண்ட் யூஸ் பண்ணி லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஓகேங்களா. தென் அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இம்போர்ட் பண்ணி யூஏல வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு ஓகேங்களா. தென் இதுக்கு அடுத்து வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல வந்து எப்படி வந்து ஆக்சிஎஸ் யூஸ் பண்ணி வந்து ஏபி வந்து இன்டெகிரேட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூஸ் எஃபெக்ட். ஸோ யூஸ் எஃபெக்ட், ஸோ காம்பனண்ட் டிட் மவுண்ட்ல தான் வந்து ஏபிஐ கால் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ யூஸ் எஃபெக்ட்ல வந்து காம்பனண்ட் டிட் மவுண்ட் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. தென் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஏபி வந்து கால் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக்சிஎஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆக்சிஎஸ் டாட் கெட் ஆஃப் ஓகேங்களா. கெட் ஆஃப் நம்மளோட யூஆர்எல் ஓகேங்களா, ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு வர யூஆர்எல் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது ஸோ அந்த யூஆர்எல் காப்பி பண்ணியாச்சு. தென் யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் அதுக்கு அடுத்தது லைக் இந்த ஏபிஐ வந்து நம்ம வந்து தென் கேட்ச் விச் மீன் ப்ராமிஸ் வச்சு இது பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக்சஸ் டாட் கெட்டுங்கிறது வந்து ப்ராமிஸ். தென் அதை ஹேண்டில் பண்றது வந்து அவைட் அசிங் வச்சு ஹேண்டில் பண்ணலாம், தென் கேட்சை வச்சு ஹேண்டில் பண்ணலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் வந்து தென் கேட்ச் வச்சு ஹேண்டில் பண்ண போறேன். டாட் தென் ஓகேங்களா, டாட் தென் ஆஃப் வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் ஓகேங்களா.
ரெஸ்பான்ஸ். ஸோ அதை வந்து ஒரு ஸ்டேட்ல செட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃபார் தட் கான்ஸ்ட் ஸ்டேட் செட் ஸ்டேட். ஓகேங்களா. தென் here equal to use state of empty array. ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து வரக்கூடிய இந்த ரெஸ்பான்ஸ்ல ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா. தென் அதுக்கடுத்து அடுத்து கேட்ச் ஹேண்டில் பண்ண வச்சுங்க. சப்போஸ் இந்த ஏபிஐ வந்து எரர் த்ரோ பண்ணுச்சுன்னா லைக் அதை என்ன எரர்னு கன்சோல் லாக் பண்ண வச்சுங்க. ஸோ எரர் கன்சோல் டாட் லாக் ஆஃப் எரர். ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து இந்த ஏபிஐ வந்து இது பண்ணியாச்சு. தென் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுல வந்து லைக் ஃப்ராக்மெண்ட் ஓபன் பண்ணிங்க, எம்டி ஃப்ராக்மெண்ட்ஸ். தென் ஃபார்மேட். தென் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கீழே நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃபார் தட் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ண முன்னாடி ஏபிஐ வந்து ஒர்க் ஆயிட்டு லைக் அது என்ன டேட்டா எடுத்துட்டு வருங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணியாச்சு, இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணிக்கங்க. தென் அதில் நெட்வொர்க் போய்க்கிட்டேன். தென் ரெஃப்ரெஷ் அகைன். பாத்தீங்களா. ஸோ ஏபிஐ வந்து கால் ஆகுது இல்லைங்களா. ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா. ப்ராடக்ட்ஸ்ல தான் ஐடி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஹியர் நம்ம ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் ப்ராடக்ட்ஸ் இப்படிதான் ஏபி எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். தென் அதுக்கடுத்து வந்து ஏபி வந்து ட்வைஸ் கால் ஆகுது இல்லைங்களா. ஸோ அது வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ரியாக்ட் 18ல வந்து யூஸ் எஃபெக்ட் வந்து லைக் ஒரு ஏபிஐ கால் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் வெறும் எம்டி ஏபிஐ கால் பண்றதுக்காக மட்டும் யூஸ் பண்ணா லைக் இந்த இடத்துல வந்து யூஸ் எஃபெக்ட் வந்து தேவையில்லாத யூஸ் எஃபெக்ட். நம்ம யூஸ் எஃபெக்ட்டுக்கு பதிலாக ரியாக்ட் குரி அந்த மாதிரி கூட ஏபிஐ கால் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க வச்சுங்களேன். ஸோ இதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும்னா நீங்க வந்து ரியாக்ட் அட் ஸ்ட்ரிக்ட் மோட் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டிசேபிள் பண்ணிட்டீங்கனாலே ட்வைஸ் கால் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் ஏபிஐ. அண்ட் இது வந்து டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் மட்டும்தான் ஒர்க் அந்த ட்வைஸ் கால் ஆகும். ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் வந்து இந்த இஷ்யூ வராதுன்னு வச்சுங்களேன். ஸோ சேவ். ஸோ ஒரு தடவை கால் ஆகுது பாத்தீங்களா. தென் இப்போ வந்து டேட்டா எடுத்தாச்சு. டேட்டாவில் வந்து டைட்டில் அண்ட் பிரைஸ் இருக்கு. ஓகேங்களா. தென் அதே மாதிரி இங்க வந்து மேப் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட் டாட் மேப். ஓகேங்களா. ஸ்டேட் டாட் மேப் ப்ராடக்ட். ஓகேங்களா. தென் ஹியர் தென் சேம் திங். தென் ஃபர்ஸ்ட் வந்து சாரி divல ப்ராடக்ட் டாட் சார் டைட்டில். ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது divல ப்ராடக்ட் டாட் பிரைஸ். ஓகேங்களா. இது ரெண்டுமே இந்த டிஸ்பிளே பண்ணியாச்சு. தென் ஃபார்மேட் சேவ். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு இதில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ரெஃப்ரெஷ். இதில் டிஸ்பிளே ஆகல. ஸோ ஒரு அதை கிளிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸோ div ஸோ ஸ்டேட் செட் ஆகிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கலாம். காம்போனன்ட்ஸ் ஸ்டேட் ஆக்சுவலி எம்டியாக தான் இருக்குது. ஆக்சுவலி ஸ்டேட்டே வந்து செட் ஆகல. தட்ஸ் வை யா இங்கே வந்து லைக் ரெஸ்பாண்ட் ரிட்டர்ன் தானே பண்ணியிருக்கோம். தென் செட் ஸ்டேட் பண்ணல இல்லை. தட்ஸ் வை எங்களை அதை வந்து அப்படியே செட் ஸ்டேட் ஆஃப் பாஸ் பண்ணோன்னா டேட்டா வந்து செட் ஆகிடும் வச்சுங்களேன். ஸோ ஹியர் யூ சி ஐஃபோன் அதோட ப்ரைஸ் ஐஃபோன் எக்ஸ் சாம்சங் யூனிவர்ஸ். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ இதில் வந்து ஸ்டேட் இதோட வேல்யூலாம் நம்ம பார்த்துக்கலாம்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து எதுனா பார்த்தீங்கன்னா விண்டோஸோட லைக் ரிடெக்ஸோட டெவ் டூல்ஸோட எக்ஸ்டென்ஷன் வச்சுங்களேன். ஸோ இதை வந்து ரிடெக்ஸ் டெவ் டூலோட எக்ஸ்டென்ஷன். க்ரோம் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் போடும்போது லைக் நம்மளோட ரியாக்டோட காம்போனன்ட்ஸ் தென் ப்ரொஃபைலர் அதெல்லாம் இங்கேயே பார்த்துக்கலாம்னு வச்சுக்கலாம். லைக் எத்தனை தடவை வந்து ஃபங்க்ஷன் கால் ஆகுது, நியூ என்ட்ரி அந்த மாதிரி எல்லாமே இதுலேயும் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ வந்து ஆக்சியஸ் டாட் கிட்ல வந்து லைக் எப்படி வந்து ப்ராமிஸ் வச்சு ஹேண்டில் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இதுக்கடுத்து வந்து இதே எப்படி வந்து அசிங்க் அண்ட் அவைட் வச்சு பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஃபார் promise handle using then. ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து வந்து ப்ராமிஸ் ஹேண்டில் யூசிங் async await. ஓகேங்களா. ஸோ ப்ராமிஸ் ஹேண்டில் யூசிங் async await. ஓகேங்களா. தென் இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு கமெண்ட்
தென் பேஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அசிங்க் அண்ட் அவைட் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது லைக் இதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் குள்ள தான் எழுதணும்னு வச்சுங்களேன். ஸோ கெட் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? சாரி, கான்ஸ்ட் இது வந்து இன்டர்னல் ஃபங்க்ஷனாகவே இருக்கட்டும். கான்ஸ்ட் கெட் ப்ராடக்ட்ஸ். தென் அந்த அவைட் நீங்கள் உள்ள யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் வந்து அசிங்க் ஃபங்க்ஷனாக தான் இருக்கணும்னு வச்சுங்களேன். அசிங்க் ஃபங்க்ஷன். தென் உள்ள வந்து நீங்கள் வந்து API கால் வச்சுங்களேன். தென் அதுக்கடுத்து இந்த கெட் ரெக்வஸ்ட் கால் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ ஃபார் தட் டைரெக்டாக நீங்கள் கெட் ப்ராடக்ட்ஸ்ன்னு போட்டலாம்னு வச்சுக்கோங்களேன். தென் ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா லைக் ஆக்சியஸ் டாட் கெட். ஓகேங்களா? அதுக்கடுத்து தென் கேட்ச் போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது இல்லாமல் இது அப்படியே எடுத்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? தென் எடுத்துட்டு ஹியர் கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு அவைட். ஓகேங்களா? தென் சப்போஸ் இந்த இடத்துல அசிங்க் நம்ம கொடுக்கலன்னு வச்சுங்களேன், அவைட் எரர் த்ரோ பண்ண வச்சுக்கலாம். ஏன்னா அவைட் வந்து ஒரு அசிங்க் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். தென் அதே மாதிரியே நம்ம வந்து அவைட் யூஸ் பண்றதுனால இந்த இடத்துல வந்து அந்த எரர் ஹேண்ட்லிங் இருக்கான்னு வச்சுங்களேன். ஸோ ஃபார் தட் நீங்கள் வந்து ட்ரைக்குள்ள இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன். இல்லைன்னா வார்னிங்ஸ் த்ரோ பண்ணணும்னு வச்சுங்களேன். ட்ரை தென் கேட்ச் சாஃபி console.log of n. ஓகேங்களா? ஃபார்மேட் தென் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. தென் அந்த ரெஸ்பான்ஸை வந்து ஸ்டேட்டுக்கு வந்து அசைன் பண்ணுவாங்க. செட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? now let's see. ஸோ ரெஸ்பான்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து இதாகிடுச்சு. தென் இதில் வந்து லைக் எப்படி வந்து அசிங்க் அவைட் யூஸ் பண்ணி ஒரு ஆக்சிஸ் ப்ராமிஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன். ஓகேங்களா? தென் இதுக்கு அடுத்து சப்போஸ் நம்ம எனக்கு வர ரெஸ்பான்ஸ் வச்சு நான் வந்து UI டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த ஸ்டேட்டில் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் ஹியர். ஸோ இப்போ இதில் வந்து லைக் வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து லைக் நீங்கள் என்ன வந்திருக்கு லைக் 404 இல்லை 200 அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிங்களேன். டைரெக்டாக வந்து இஃப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு 200 இருந்துச்சுன்னா தென் நீங்கள் சொன்ன மாதிரி லைக் இந்த செட் ஸ்டேட் வந்து உள்ள போட்டுக்கலாம்னு வச்சுங்களேன். தென் நான் உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸையும் வந்து கன்சோல் லாக் பண்ணி காட்டுறேன். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? தென் சப்போஸ் இப்போ ரெஸ்பான்ஸோட இது வந்து 200 இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். எல்ஸ் இஃப் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு 404 அப்படின்னா நீங்கள் ஏதாவது எரர் த்ரோ பண்ணுவாங்க. நீங்களே ஓன் டேட்டா வந்து எடுத்துக்கலாம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சம்திங் ப்ராடக்ட்ஸ் நாட் ஃபவுண்ட். ப்ராடக்ட்ஸ் நாட் ஃபவுண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களே வந்து அந்த ஸ்டேட்டஸ் கூட வச்சு இது பண்ணிக்கலாம் வச்சுங்களேன். தென் ஹியர் யூ சி. ஸோ ஏபி வந்து பர்ஃபெக்டாக வந்து கால் ஆகிடுச்சு. தென் கன்சோல் லாக் பார்க்கும்போது லைக் ஸ்டேட்டஸ் 200 வந்துருக்கு இல்லைங்களா? ஸோ 200 இருந்துச்சுன்னா லைக் அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். 201 கிரியேட்டட் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது மாறி இருக்குன்னு வச்சுங்களேன். தென் 404 நாட் ஃபவுண்ட். தென் 500 இன்டர்னல் சர்வர் எரர். அந்த மாதிரி நம்மளே வந்து ஏபிஐ வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ஈஸியாக வந்து எரர் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். ஓகே. தென் இதுக்கடுத்து வந்து இப்போ வந்து கெட் ரெக்வஸ்ட் பற்றி பார்த்தோம். தென் அடுத்து வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதை பற்றி பார்ப்போம்னு சொல்லி. ஸோ இது வந்து ஸோ அவைட் அசிங்க் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த எக்ஸாம்பிள் வந்து இப்போதைக்கு இது போதும். ஸோ காப்பி பேஸ்ட். ஸோ லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஆட் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஆட் ப்ராடக்ட். தென் ஹியர் ஆட் ப்ராடக்ட். ஓகேங்களா? தென் இந்த இடத்துல யூஸ் எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த இதை நான் துவைக்கி நினைக்கிறேன். ஸோ ஹியர் ப்ராமிஸ் டு. ஸோ ஹியர் இந்த கண்டென்ட் எடுத்துட்டு இங்கே என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ஆட் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஹியர் தென் ஹியர் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அதில் எதுவும் வச்சுக்கலாம். ஸோ ஆட் ப்ராடக்ட். ஓகேங்களா?
தென் அதுக்கு அடுத்தது வந்து லைக் அதை ஹேண்டில் பண்ணக்கூடியதுக்கு வந்து இன்புட். ஓகேங்களா? ஸோ இன்புட் டைப் டெக்ஸ்ட் தென் வேல்யூ equal to state then on change event set state of e dot target dot value. ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து பிளேஸ் ஹோல்டரில் enter title. ஓகேங்களா? தென் இன்புட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கடுத்தது எம்டி பட்டன் ஆன் கிளிக். ஆன் கிளிக்கில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஆட் இங்கே ரீநேம் ஆகலைங்களா? ஆக்சுவலி ரீநேம் மாற்றி பண்ணிட்டேன் போல இருக்கு. ஸோ லிஸ்ட் ஆஃப் products. ஓகேங்களா? then here add product. ஓகேங்களா? then that's good. ஸோ இந்த இடத்துல வந்து add இல்லைன்னா post product. ஓகேங்களா? post product செக்ஷன் நேம் வச்சுக்கலாம். then here add product. ஓகேங்களா? then here இந்த இடத்துல யூஸ் எஃபெக்ட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதை அன்கமெண்ட் பண்ணிட்டு யூஸ் எஃபெக்ட் ஆக்சுவலி யூஸ் எஃபெக்ட் வந்து தேவை வந்துங்களா? ஸோ ஃபங்க்ஷன் தான் கான்ஸ்ட் போஸ்ட் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ டெலிட் பண்ணிடலாம் வச்சுங்களேன். ஸோ இப்போ வந்து ஆக்சியஸ் டாட் கெட் கிடையாது, போஸ்ட்டு. தென் நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து போஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ products slash add தென் இப்போ போஸ்ட் மாற்றிட்டோம். தென் போஸ்ட்டுக்கு வந்து நம்ம பாடி அனுப்புவோம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து லைக் ஒரு ஆப்ஜெக்டில் தான் அனுப்பணும் வச்சுங்களேன். ஆப்ஜெக்டில் வந்து என்ன இங்கே வந்து என்ன ஆப்ஜெக்ட் அனுப்புறோமோ அதை அங்கே அப்படியே டேரெக்டாக பண்ணணும் வச்சுங்களேன். டைட்டில் தமிழ் ஸ்கில் எப்படி வைக்கணும்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து புது டேட்டாவை ஆட் ஆகி வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும்னு வச்சுங்களேன். ஸோ ரெஸ்பான்ஸை பார்க்கறதுக்கு console.log. ஓகேங்களா? console.log of ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? தென் இது வந்து நம்ம ஆக்சுவலி கன்சோல் லாக்லையும் பார்க்கலாம். எனக்கு ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. தட்ஸ் ஃபைன். ஸோ ஃபார்மேட். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து வந்து main.jsx ஃபைலில் போய் app.jsx ஃபைலில் போய் இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து கமெண்ட் பண்ணிட்டு தென் add ப்ராடக்ட் இதை வந்து இது பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். ஓகேங்களா? தென் நான் F12 கிளிக் பண்ணிக்கிறேன், which means inspect. நெட்வொர்க் ஆன் பண்ணியாச்சு, கிளியர். தென் ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டைட்டில் வந்து தமிழ் ஸ்கில் ஹப் அப்படின்னு ஆட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். ஸோ ஆட் ப்ராடக்ட். ஸோ ஹியர் ஆட் 200 ஸ்டேட்டஸ் ஆட் ப்ராடக்ட் வந்துருச்சு. தென் 101 ஐடியில் வந்து டைட்டிலுங்கிறது அசைன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா லைக் நம்ம போஸ்ட்டில் வந்து அங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே இங்கே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆக்சஸில் வந்து கெட் போஸ்ட் பற்றி பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தென் இதுக்கடுத்து வந்து இந்த ஆக்சஸ் கெட்டு போஸ்ட் இல்லாமல் லைக் எப்படி வந்து ஒரு காமன் ஆக்சஸ் மாதிரி இருந்தால் அதை நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா அதையும் நம்மளால பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஆக்சியஸ் டாட் போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆக்சியஸ் டாட் போஸ்ட் இல்லாமல் ஆக்சியஸ் மட்டும். ஓகேங்களா? ஆக்சியஸ் தென் ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன மெத்தடுன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மெத்தட் மெத்தட் ஆப்வியஸாக வந்து போஸ்ட். ஓகேங்களா? போஸ்ட். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்தது வந்து அதோட யூஆர்எல் நம்ம மென்ஷன் பண்ணணும். யூஆர்எல் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு. தென் யூஆர்எல் அதுக்கடுத்தது வந்து நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா. ஓகேங்களா? டேட்டா டைட்டிலுங்கிற தமிழ் ஸ்கில் ஹப்ங்கிறது இது. தென் அதுக்கடுத்தது அதுலேருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டேட்டா ஸோ இந்த இடத்துல இன்னொரு ப்ராக்கெட்டுக்கு க்ளோஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுன்னு வச்சுங்களேன்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சியஸ் மெத்தட் வந்து போஸ்ட் யூஆர்எல் வந்து டம்மி ஜேசன் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வச்சுங்க. ஸோ இப்போ நம்ம அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி ஸோ ஆட் ப்ராடக்ட். ஸோ இப்போ வந்து தமிழ் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆட் ப்ராடக்ட். ஸோ ஸ்டேட்டஸ் 200 101. ஸோ ஆல்ரெடி இருக்கிற டேட்டா தான் வருது. ஸோ தட்ஸ் வை ஓகே. ஸோ ஆக்சுவலி இங்கே இது பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதை வந்து டைட்டில் வந்து நம்ம ஸ்டேட்டோட இதை கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கலாம் டேரெக்டாக. ஸோ தட்ஸ் வை. ஸோ அதையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். முன்னாடி ஸ்டேட் கொடுத்துருந்தோம்னா இப்போ நம்ம இங்கே என்ன என்டர் பண்ணுறோமோ அது அப்படியே அங்கே வந்துடும் வச்சுங்களேன். ஸோ ஃபார் தட் இங்கே தமிழ் ஆட் ப்ராடக்ட் ஹியர் இஸ் தமிழ் வந்துருச்சுங்களா. தென் தமிழ் இல்லாமல் ஸ்கில் ஹப் அப்படின்னு கொடுத்தோன்னா ஸ்கில் ஹப் ஓகேங்களா. இதெல்லாம் வந்துருச்சு. தென் இப்போ வரைக்கும் ஆக்சியஸ் போஸ்ட் பற்றி பார்த்தோம். ஐ மீன் ஆக்சியஸில் கெட் போஸ்ட் தென் ஆக்சியஸோட காமன் ஃபங்க்ஷன் அதை பற்றியும் பார்த்துட்டோம் வச்சுங்களேன். தென் அதுக்கடுத்து வந்து ஆக்சியஸ் கெட்டில் வந்து எப்படி வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் ஹேண்டில் பண்ணுறது, லைக் ஒரு டோக்கன் அனுப்பணும்னு சொல்லுவாங்கல்ல, வீரர் டோக்கன். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதை பற்றி பார்ப்போம் வச்சுங்களேன். ஸோ கெட் டோக்கன் போய்க்கேன். இந்த இடத்துல வந்து ஆக்சியஸ் டாட் கெட் ஆஃப் இருக்குங்களா. ஹியர் நான் சும்மா ஒரு கான்ஸ்ட் டோக்கன் ஒன்று செக் பண்ணிக்கோங்களேன். கான்ஸ்ட் டோக்கன் இக்குவல் டு ஆத் டோக்கன் ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஆத் டோக்கன். ஸோ ஆத் டோக்கன் வந்து கணக்கு இருக்கும். ஸோ நான் ஒரு டம்மியாக தானே எடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்து ஆத் டோக்கன் வச்சுக்கிறேன். தென் ஹியர் இந்த ஆக்சஸ் டாட் கெட்டுக்கு வந்து நம்ம வந்து ஆத் டோக்கன் பாஸ் பண்ணலாம் இல்லைங்களா. அது வந்து செகண்ட் பேராமீட்டர் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் இட் வில் பி ஹெட்டர்ஸ் ஓகேங்களா. ஹெட்டர்ஸ்ல வந்து லைக் அந்த ஐ மீன் ரெஸ்பான்ஸ் டைப் அது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆத்தரைசேஷன் ஓகேங்களா. ஆத்தரைசேஷன்ல இப்போ அது ஒரு பியரர் டோக்கன் ஆகுதுன்னா பியரர். தென் ஹியர் டாலர் டோக்கன் வந்துடும் வச்சுங்களேன். ஸோ ஹியர் டோக்கன் ஓகேங்களா. தென் இதை நம்ம வந்து சென்ட் பண்ணும்போது லைக் ஹெட்டர்ஸ் லைக் ஆக்சியஸ் கெட் ரெக்வஸ்ட் போகும்போதே வந்து ஹெட்டர்ஸ்ல வந்து லைக் ஆத்தரைசேஷன் பியரர் நம்ம டோக்கன் என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே ஆட் ஆகி போகணும் வச்சுங்களேன். இதை வச்சு அதை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணிக்கணும் வச்சுங்களேன். ஸோ அதனால ஆட் ப்ராடக்ட் கேன்சல் பண்ணிட்டு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறேன். தென் ஹியர் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். தென் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட்டர்ஸில் வந்து லைக் ரெக்வஸ்ட் ஹெட்டர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது பார்த்தீங்களா ஆத்தரைசேஷன். ஸோ பியரர் ஆத் டோக்கன். ஸோ இந்த ஆத் டோக்கனுக்கு பதிலாக நம்ம என்ன ஆத் டோக்கன் வந்து பேக்கெண்ட்லேருந்து நம்ம எடுத்துட்டு வரணும் ஒரு ஆத்தென்டிகேஷன் டோக்கனுக்கு நம்ம அதை கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அக்செப்ட் ஹெட்டர்ஸ் இது எல்லாத்தையுமே நம்மளால வந்து மாற்ற முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து அந்த ஹெட்டர்ஸில் ஆட் பண்ணி நம்மளால மாற்ற முடியும் ஓகேங்களா. தென் இப்போ இது வரைக்கும் வந்து லைக் ஆக்சஸ் கிட்டு ஆக்சஸ் போஸ்ட் தென் ஆக்சஸோட காமன் ஃபங்க்ஷன். தென் அதுக்கடுத்தது வந்து லைக் கெட்டில் வந்து எப்படி வந்து ஒரு ஆத் டோக்கன் வந்து ஆட் பண்ணுறது பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. தென் அதுக்கு அடுத்தது வந்து லைக் எப்படி வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது இந்த ஆத் டோக்கன் லைக் ஆத் டோக்கன் யூஸ் பண்றதுக்கோ அல்லது ஒரு டைம் வந்து செட் பண்றதுக்கோ அல்லது ஒரு பேஸ் யூஆர். இப்போ நமக்கு வந்து காமனா வந்து இந்த டம்மி ஜேசன் இருக்கு பாத்தீங்களா. இதை வந்து எப்படி வந்து ஒரு காமனான இதுல வைக்கிறது ஒரு இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்றது பத்தி பார்ப்போம் வச்சுக்கலாம். ஸோ ஃபார் தட் நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். சோர்ஸ்ல சோர்ஸ் ஆக்சியஸ் தென் இண்டெக்ஸ் டாட் JS ஓகேங்களா. தென் இங்கே தான் வந்து நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். லைக் கான்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஓகேங்களா. இன்ஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஆக்சியஸ் டாட் கிரியேட் ஆஃப். இங்கே தான் வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறோம் வச்சுங்களேன் ஓகேங்களா. ஸோ பேஸ் யூஆர்எல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த காமனாக வர யூஆர்எல் வந்து இங்கே போட்டுக்கலாம் வச்சுங்களேன். காமனாக வர யூஆர்எல் பார்த்தீங்கன்னா டம்மி ஜேசன். ஸோ ஹியர் base URL it was this one ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து வந்து இதோட டைம் அவுட் நம்ம செட் பண்ணிக்கலாம் வச்சுங்களேன். ஸோ 5 செகண்ட்ஸ்க்குள்ள ஐ மீன் 5000 மில்லி செகண்ட்ஸ் ஐ மீன் 5 செகண்டுக்குள்ள வந்து லைக் வந்து ஏபிஐ வரணும். இல்லைன்னா அதுக்கு வந்து டைம் அவுட் கொடுத்துரு அந்த ஏபிஐ வந்து வெயிட் பண்ண இல்லை. தென் அதே இந்த இடத்துல வந்து ஹெட்டர்ஸ் நம்மளால ஆட் பண்ண முடியும். ஹெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம என்ன கண்டென்ட் டைப் எதிர்பார்க்குறோமோ இங்கே பார்த்துக்கலாம். ஸோ கண்டென்ட் டைப் ஓகேங்களா. கண்டென்ட் டைப் நம்ம எதிர்பார்க்கறது வந்து அப்ளிகேஷன் ஸ்லாஷ் ஜேசன் ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து வந்து வழக்கம் போல ஆத்தரைசேஷன் தான் ஓகேங்களா. ஸோ ஆத்தரைசேஷன் தென் ஹியர் பியரர் ஆத் டோக்கன் ஓகேங்களா. ஆத் டோக்கன் வந்து பாஸ் வச்சுங்களேன். ஸோ தென் இந்த கான்ஸ்டன்ட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்களா. தென் இந்த கான்ஸ்டன்ட் வந்து நம்ம இங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்றது போல இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட்
கான்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஓகேங்களா. தென் இப்போ app.jsxல வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா. லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் போய் இந்த இடத்துல ஆக்சஸ் யூஸ் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சஸ் வந்து நமக்கு வந்து தேவைப்படாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹியர் இங்கே ஆக்சஸ் டாட் கெட்டுக்கு பதிலாக இன்ஸ்டன்ஸ் டாட் கெட் ஓகேங்களா. இன்ஸ்டன்ஸ் டாட் கெட் ஆஃப். ஸோ இந்த இது தேவையில்லை, டம்மி ஜேசன் இதெல்லாம் தேவைப்படாதுன்னு டேரக்டாக ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இது வந்து இது பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஹியர் சப்போஸ் ஐபி கால் ஆகுது. ஸோ நீங்கள் கால் பண்ணக்கூடிய யூஆர்எல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பாருங்கள் பிஆர்ஆர் ஆத் டோக்கன் வந்துருச்சு. தென் ஐ திங்க் ரெஸ்பான்ஸ் சென்டரில் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஹியர் ஈஸி ரெஸ்பான்ஸ் அட்ரஸில் நம்ம அனுப்பின கண்டென்ட் டைப் வந்துருச்சு இல்லைங்களா. அப்ளிகேஷன் ப்ளஸ் ஜேசன். தென் அதுக்கு அடுத்தது யூஆர்எல் பார்த்தீங்கன்னா dummyjson.com/products அந்த பார்த்தீங்கன்னா dummyjson.com வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தென் அதோட ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா லைக் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹியர் ஈஸி. ஸோ இது வந்து ஆக்சஸ் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி காமனாக வந்து ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டு அந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தென் எனக்கு வந்து இந்த இன்ஸ்டன்ஸ்லாம் எனக்கு தேவையில்லைங்க. ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு பேஸ் யூஆர்எல் தான் செட் பண்ணணும், ஒரு ஆத்தரைசேஷன் செட் பண்ணணும், அல்லது ஒரு கண்டென்ட் டைப் செட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டேரெக்டாக வந்து ஆக்சஸ் டிஃபால்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் எடுத்துட்டு பழையபடி நம்ம வந்து ஆக்சஸே வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். ஆக்சஸே வச்சாச்சு. தென் இப்போ வந்து யூஆர்எல் வந்து நம்மளால செட் பண்ண முடியாது, ஏன்னா இன்ஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணல இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக எடுத்துரும் வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 404 நாட் ஃபவுண்ட் வந்துருச்சு ஓகேங்களா. ஏன்னா டேரெக்டாக வந்து லோக்கல் ஹோஸ்ட் 5173 ப்ராடக்ட்ஸ் வந்து அசைன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், செக் பண்ணுது. தென் அது இல்லாமல் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, லைக் அந்த இடத்துல டிஃபால்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இதெல்லாம் பேஸ் யூஆர்எல் டைம் அவுட் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. அதனால நீங்கள் பேஸ் யூஆர்எல் மட்டும் காப்பி பண்ணிங்கனாலே போதும் ஓகேங்களா. ஸோ main.jsx ஃபைல் போயிருங்க. டேரெக்டாக வந்து இங்கே அதை யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுங்க. ஸோ டிஃபால்ட்ஸ் யூஸ் பண்ணுறது access டாட் டிஃபால்ட்ஸ் டாட் பேஸ் யூஆர்எல் ஓகேங்களா. பேஸ் யூஆர்எல் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துட்டீங்கன்னா https dummyjson.com. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து பேஸ் யூஆர்எல் கொடுத்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும் வச்சுங்க. ஸோ ஹியர் இப்போ வந்து ஏபி வந்து ஒர்க் ஆகிடுச்சு. தென் அந்த ப்ராடக்ட் வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், dummyjson.product. ஸோ இது வந்து பேஸ் யூஆர்எல் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன கான்ஃபிகரேஷன் நீங்கள் கிரியேட்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அங்கே பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டர்ஸில் வந்து ஆத்தரைசேஷன் அதெல்லாம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹியர் ஹெட்டர்ஸ் ஆத்தரைசேஷன் இல்லை பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டோக்கன் ஆட் பண்ணலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ ஹியர் யூ சி. ஸோ நான் காப்பி பண்ணிட்டு வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு access டாட் டிஃபால்ட்ஸ் டாட் டைம் அவுட் ஓகேங்களா. டைம் அவுட் வந்து 5000 milliseconds ஓகேங்களா. தென் ஹியர் access டாட் டிஃபால்ட்ஸ் டாட் ஹெட்டர்ஸ் ஓகேங்களா. ஹெட்டர்ஸ் தென் ஈக்குவல் டு நம்ம எடுத்துட்டு வந்த டேட்டா வந்துங்க ஃபார்மேட் சக்சஸ் ஏசி ஃபார்மேட் ஆஃப் ஓகேங்களா. தென் இப்போ நீங்கள் அது பார்த்தீங்கன்னா ஹெட்டர்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ ஹியர் So here you see authorization bearer token. Then headers la வந்து like response headers வந்து accept like content type பார்த்தீங்கன்னா application.json எல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா. ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து லைக் இப்போ வந்து லைக் ஆக்சஸ்ல வந்து டிஃபால்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்செப்டர்ஸ் பற்றி பார்ப்போம்னு வச்சுங்களேன். இன்டர்செப்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு காமனாக ஒரு கான்ஃபிகை வந்து நம்ம ஆட் பண்ணணும், அல்லது காமனாக ஒரு சேஞ்சஸ் இது பண்ணணும், அல்லது ஒவ்வொரு ரெக்வஸ்ட் அனுப்புறதுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு தடவை ஒரு புது புது டோக்கன் வந்து ஏபிஐல இருந்து கால் பண்ணி அதை வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த இன்டர்செப்டர் யூஸ் பண்ணலாம் வச்சுக்கலாம். தென் அதே மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏபிஐல ரெஸ்பான்ஸ் வரும்போது அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி ஏபிஐக்கு அனுப்பலாங்கிறத பற்றியும் இன்டர்செப்டர்ஸ் வச்சு தான் அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆக்சிஸ் இன்டர்செப்டர் யூஸ் பண்ண காட்டுறேன். ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஸோ ஹியர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் டாட் இன்டர்செப்டர்ஸ் டாட் ரெக்வஸ்ட். ஓகேங்களா, ரெக்வஸ்ட்ல இதை வந்து யூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். ரெக்வஸ்ட் டாட் யூஸ் ஆஃப். ஸோ ரெக்வஸ்ட் கால் போகிறதுக்கு முன்னாடி இங்கே அந்த ஃபங்க்ஷன் இது வரும்னு வச்சுங்களேன். ஸோ கான்ஃபிக் சேவ் பண்ணிக்கலாம். தென் கன்சோல் டாட் லாக் ஆஃப் வரக்கூடிய கான்ஃபிக் நீங்கள் செக் பண்ணுங்க. கன்சோல் லாக் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒவ்வொரு ரெக்வஸ்ட் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கன்சோல் லாக் வந்து லாக் ஆகும்னு வச்சுங்களேன். தென் அதுக்கடுத்து வந்து ரிட்டர்ன் கான்ஃபிக் எக்ஸிஸ்டிங் கான்ஃபிக் இது பண்ணலாம். சப்போஸ் நம்ம இதை மாடிஃபை பண்ணி எதாவது அனுப்பணும்னு வச்சுங்களேன், இந்த கான்ஃபிக் வந்து அங்கே அப்படியே அட்டாச் ஆகும்னு வச்சுங்களேன். ஸோ ஹியர் இஸ் சி. ஸோ ஒவ்வொரு தடவை இது பண்ணும் போதும் delete. So 1 minute. So each will have a list. Okay. So list of products இருக்குல்ல. ஸோ வந்து கீ வேணும் அப்படின்னு சொல்லி மேப் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. ஸோ கீ போடுறதுக்காக routine key equal to product dot title here routine. ஓகேங்களா. ஸோ format I think now it's fine. ஓகேங்களா. ஹியர் இங்க பாத்தீங்கன்னா லைக் ஒரு ரெக்வஸ்ட் போறதுக்கு முன்னாடியே வந்து அந்த இது வந்து கால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் அந்த இன்டர்செப்டர்ஸ் கால் ஆகி தென் அதோட ரெக்வஸ்ட் லைக் இன்டர்செப்டர்ல வந்து வரக்கூடிய கான்ஃபிக் நீங்க பாத்தீங்கன்னா அடாப்டர் பேஸ் யூஆர்எல். தென் இதுல வந்து சப்போஸ் நீங்க ஹெட்டர்ஸ் மாத்தணும்னா நீங்க டைரக்டா வந்து ஹெட்டர்ஸ் வந்து ஈஸியா மாத்திக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து நான் ஆத்தரைசேஷன் பியர் ஆத் டோக்கன் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ இதை வந்து நான் ஒவ்வொரு தடவை இது பண்றதுக்கு முன்னாடி ஏபிஐ கால் நடந்து இது பண்ணும்போது நம்ம இங்க மாத்திக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹியர் app.tsxல வந்து சாரி main.jsxல வந்து கான்ஃபிக் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கான்ஃபிகை வந்து அப்படியே மாடிஃபை பண்ணிக்கலாம். சொன்னேன் ட்ரிபிள் டாட் கான்ஃபிக். தென் அதுக்கு அடுத்தது வந்து கான்ஃபிக்ல வந்து ஹெட்டர்ஸ். ஓகேங்களா, ஹெட்டர்ஸ் ட்ரிபிள் டாட் கான்ஃபிக் டாட் ஹெட்டர்ஸ். ஓகேங்களா, ஹெட்டர்ஸ். தென் அதுக்கு வந்து ஆத்தரைசேஷன் வந்து நம்ம வந்து மாத்திரம் வச்சுக்கலாம். ஸோ authorization bearer token மட்டும் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒவ்வொரு தடவை நடக்கும்போது இந்த கான்ஃபிக் வந்து இந்த இடத்துல வந்து டிஃபால்ட்டாக வந்து அந்த கான்ஃபிக் வந்து மாற்றி கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஹெட்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ பியரர் ஆத் டோக்கன் ஆக்சுவலி இது இங்கே இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து ஓவர் ரைட் பண்ணிடுது. தட்ஸ் வை ஸோ இந்த டிஃபால்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் ஹெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பியரர் ஆத் டோக்கன்னு கான்ஃபிக் வந்து நமக்கு வந்து கன்சோல் லாக் ஆயிருக்குங்களா. தென் இதுக்கு அடுத்தது வந்து இந்த கான்ஃபிக் வந்து சென்ட் ஆகும்போது லைக் ஏபிஐ கால் நடக்கும்போது என்ன கான்ஃபிக் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ப்ராடக்ட்ஸ் தென் ஹியர் ஹெட்டர்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னு வைங்களேன் பியரர் டோக். ஓகேங்களா. ஸோ இந்த கான்ஃபிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை ஏபிஐ கால் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரெக்வஸ்டோட இன்டர்செப்டர் யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா நீங்க டைரக்டா வந்து ரெக்வஸ்டோட ரெஸ்பான்ஸ் ஹேண்ட்லர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். தென் இதுலயே வந்து கான்ஃபிக் இருக்கு பாத்தீங்களா. தென் இந்த இதுக்கு வந்து ரெண்டாவது ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா எரர். ஓகேங்களா. ஸோ ஏதாவது எரர் இந்த இன்டர்செப்டர்ல வந்து எரர் த்ரோ பண்ணுச்சுன்னா எரர் அதை ஹேண்டில் பண்ணலாம். கன்சோல் டாட் லாகோ எரர். ஓகேங்களா. தென் அதே மாதிரியே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி வந்து இன்டர்செப்டர் போடுறதுன்னு பார்ப்போம். ஆக்சிஸ் டாட் இன்டர்செப்டர்ஸ் டாட் ரெஸ்பான்ஸ் டாட் யூஸ் ஆஃப் ஏன்னா வரக்கூடியது வந்து ரெஸ்பான்ஸ் வச்சுங்களேன். ரெஸ்பான்ஸ் மாடிஃபை பண்றது. தென் எரருக்கு வந்து கன்சோல் டாட் லாக் ஆஃப் எரர். ஏதாவது எரர் சப்போஸ் எரர் த்ரோ பண்ணுச்சுன்னா கன்சோல் டாட் லாக் ஆஃப் எரர். ஓகேங்களா. சரி ERR. தென் இருக்கிறது இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்றதுக்கு வந்து லைக் கன்சோல் டாட் லாக் ஆஃப் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து வந்து டைரக்டா வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா.
தென் ஹியர் இப்போ உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து பாருங்களேன். ஸோ ஒவ்வொரு ஏபிஐக்கு வந்து எப்படி வந்து ரெஸ்பான்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஆட் ப்ராடக்ட் நான் வந்து இது பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நவ் ஹியர் யூ see. ஸோ கன்சோல் லாக்ல ஸோ ஆக்சுவலி ரெக்வஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரெக்வஸ்ட் வந்து நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். ஐ மீன் கன்சோல் லாக் மட்டும் அப்படி இது பண்ணிக்கிறேன். கன்சோல் லாக் தேவையில்லை. ஸோ ஏபிஐ கால் நடக்கும். ஏபிஐ கால் நடந்ததுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த இதை பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து 27 1 minute. எஸ், ஏபிஐலேருந்து ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த கன்சோல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து டேட்டா பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அரே இது எல்லாமே இருக்குங்களா. தென் அதுக்கு அடுத்தது இந்த ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து ஏபிஐக்கு ரெஸ்பான்ஸ் போயிருக்கணும். சரி, நம்ம இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் ஏதாவது நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சோன்னா நம்ம ஈஸியாக வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். நம்ம இந்த டேட்டா மாடிஃபை பண்ணலாம், கான்ஃபிக் மாடிஃபை பண்ணலாம். சப்போஸ் இந்த டேட்டாவில் இருக்கிற கண்டென்ட் வந்து மாடிஃபை பண்ணி திரும்ப டேட்டா வந்து ரீஅசைன் பண்ணலாம்னு வச்சுக்கலாம். தென் அதுக்கு அடுத்தது அதே மாதிரி இப்போ வந்து ஆட் ப்ராடக்ட் கொடுத்தோம் இல்லைங்களா. ஸோ இதுக்கும் அதே மாதிரி ஒரு காலாக நடக்கும்னு வச்சுங்களேன். ஸோ ஏபிஐ கால். ஸோ ஏபிஐ கால் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு ஓகேங்களா. ரெஸ்பான்ஸை வந்து கன்சோல் லாக் பண்ணிட்டு தென் அதுக்கு அடுத்தது வந்து ஏபிஐ காலோட ரெஸ்பான்ஸை வந்து கன்சோல் லாக் பண்ணியிருக்கணும் வச்சுங்களேன். ஸோ ஹியர் சி. ஸோ ஹியர் டேட்டா வந்து டைட்டில்னு வருதுங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த டேட்டா வந்து நம்ம மாற்றுறோம்னு வச்சுங்களேன். ரெஸ்பான்ஸ் ஸோ சாரி ட்ரிபிள் டாட் ரெஸ்பான்ஸ் ஓகேங்களா. சேவ் பண்ணிக்கலாம் ரெஸ்பான்ஸ் ஓகேங்களா. தென் ஹியர் ரெஸ்பான்ஸில் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் டாட் சாரி ரெஸ்பான்ஸ் தான். தென் அதில் வந்து டேட்டா. தென் டேட்டாவில் வந்து ரெஸ்பான்ஸ். ஸோ ரெஸ்பான்ஸ் டேட்டா வந்து ஒரு இதாக மாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பான்ஸ் டேட்டா வந்து ஒரு ஆப்ஜெக்டாக மாத்திரேன். அதில் வந்து டேட்டாவில் வந்து லைக் ரெஸ்புங்கிறது வந்து நான் வந்து டேட்டா வைக்கிறேன் அப்படின்னா ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டாவை நான் வைக்கிறேன் ஓகேங்களா. அதை வந்து ரெஸ்புக்கு அசைன் பண்ணுறேன். தென் அதுக்கடுத்து வந்து நான் ஆட் பண்ணக்கூடிய டைட்டில் ஏபிஐ இன்டர்செப்டர் ஓகேங்களா. ஸோ இதை வந்து ரெஸ்பான்ஸில் ஆட் பண்ணி வரணும்னு வச்சுங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி வந்து ஏபிஐ இதில் வந்து எரர் த்ரோ பண்ணுது. தட்ஸ் வை. ஸோ நோ ப்ராப்ளம். பட் நம்ம இங்கே நம்மளால அந்த டேட்டா வந்து பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே டேட்டா வரும்போது பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ப்ராடக்ட்ஸ் டோட்டல் ஸ்கிப் இதெல்லாம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த இடத்துல லைக் இன்டர்செப்டார் முடிஞ்சு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் வந்து கன்சோல் லாக் ஆகும்போது லைக் ஏபி பார்த்தீங்கன்னா டேட்டா தென் ரெஸ்பான்ஸ்க்குள்ள நம்மளோட ப்ராடக்ட்ஸ் தென் டைட்டில் ஏபி இன்டர்செப்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் ஹெட்டர்ஸ் எதை வேணால் நம்மளால வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இந்த இடத்துல ஒர்க் பண்ண வைக்கணும்னா ஸோ சிம்பிள் ஜஸ்ட் இங்கே வந்து லிஸ்ட் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் ரெஸ்ட் டாட் ப்ராடக்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஏபி வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிடும்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஓவராலாக டாபிக்ஸ் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லைக் ஆக்சியஸில் வந்து எப்படி கெட்டு போஸ்ட் யூஸ் பண்ணுறது, தென் ஆக்சியஸ் கெட்டில் வந்து லைக் எப்படி வந்து ஒரு ஆத்தரைசேஷன் டோக்கன் வந்து பாஸ் பண்ணுறது, தென் ஆக்சியஸ் டாட் கெட்டு டாட் போஸ்ட் யூஸ் பண்ணாமல் ஒரு சிங்கிள் ஆக்சியஸ் மட்டும் வச்சு தென் மெத்தடை வந்து எப்படி வந்து நம்ம கெட் போஸ்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, தென் அதுக்கடுத்து வந்து ஆக்சியஸில் வந்து எப்படி வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது, தென் ஆக்சியஸ் வந்து ஒரு டிஃபால்ட் எப்படி நம்ம செட் பண்ணுறது விச் மீன்ஸ் ஒரு பேஸ் யூஆர்எல் அல்லது ஒரு டைம் அவுட் அதெல்லாம் எப்படி வந்து செட் பண்ணுறது, தென் அதுக்கடுத்து வந்து நம்மளோட ஆக்சிஸில் வந்து இன்டர்செப்டர் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது விச் மீன்ஸ் ரெக்வஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி என்ன மாடிஃபை பண்ண முடியும், ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம வந்து காம்பவுண்ட்ல ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி லைக் அதோட இன்டர்செப்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.